Nemathi Property Management. Contact 766700 MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணூர் பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்டோடைய விரிவாக்கத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனல் மின் நிலைய விரிவாக்கத்தின் மீதான கருத்து கேட்பு கூட்டத்தை வருகின்ற 20ஆம் தேதி நடத்தவிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஸோ தமிழ்நாட்டில் நடத்த போகிறாங்க, எண்ணூர் பகுதி நடத்த போகிறாங்க. இப்போ இந்த அனல் மின் நிலைய விரிவாக்கம் அப்படிங்கிறது கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதித்து வருகிறது. இது வேண்டான்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதை பற்றிய விவரங்களையும் அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து எது போன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அது வெகுஜன ஊடகங்களையே பேசப்பட பொருளாமல் மாறி போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். அது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தி இந்து ஆங்கில நாட்டில் ஒரு செய்திங்க. திங்க் வித் யுவர் ஹார்ட், children's message to Chief Minister. They were expressing their concern over the proposed expansion of the Ennur Thermal Power Station, for which a public hearing has been scheduled for December 20. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடத்தவிருக்கக்கூடிய இந்த பொது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஷெட்யூல் ஆகிருக்குது. அந்த தெர்மல் பவர் பிளான்டோட எக்ஸ்பான்ஷனை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அந்த மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் அவ்வளவு உருக்கமான ஒரு கடிதம். அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க, நான் அதை தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எக்ஸ்பான்ஷனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சூழலியல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பூவுலக நண்பர்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீடு தொடர்பான சில குழுக்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவரும் அதர் சுந்தரராஜன் அவர்களும் சேர்ந்து, அதே போல் வேல்முருகன் போன்றவரெல்லாம் சேர்ந்து அரசுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் வந்துச்சு அப்படின்னா இது முக்கியமாக அங்கே அந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்தையே பாதிப்படை செஞ்சிடும். இது தேவையற்றது, இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு கோரிக்கை எடுத்து சொல்லியும் கூட வருகின்ற 20ஆம் தேதி அங்கே பப்ளிக் ஹியரிங் வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்றவங்க தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாசறையை வைத்துக்கொண்டு அது சூழலியல் தொடர்பாக ஒரு வழக்குகள் போடுறது, களத்தில் செயல்படுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை இது மாதிரி தான் கடலுக்கு நடுவில் கலைஞர் கருணாநிதிக்கு பேனா வைக்க போகிறோன்னு சொன்னாங்க. அந்த பகுதிக்கே போய் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் போய், நீ பேனா வெய்யை நான் வச்சு உடைக்கிறனா இல்லையான்னு பாருன்னு பேசிட்டு வந்தார் திரு சீமான். இப்போ இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறாரு. அவரும் போய் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு. மிக கடுமையான ஒரு எதிர்ப்புகளையும் காண்பித்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதே போல் மற்ற சூழலியல் இயக்கங்கள், அமைப்புகள், எதிர்கட்சிகள் எல்லாமும் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பெரிதளவில் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தெர்மல் பர்மனன்ட் எக்ஸ்பான்ஷன் வந்தால் என்ன நடக்கும், ஏற்கனவே எண்ணூர் பகுதி, வடசென்னை பகுதிலாம் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் சொல்லி நீங்கள் கேட்கணுன்றது இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை, பார்க்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கே தெரியும் எண்ணூர் பகுதி எவ்வளவு மோசமான சூழலியல் பாதிப்புக்கு நில ரீதியாகவும் காற்று ரீதியாகவும் பாதிப்படைந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீண்டும் அங்கே எக்ஸ்பான்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது மிக மிக மோசமான பின் விளைவுகளை உருவாக்கும். உயிரினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக மாறிப்போவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்கே அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா உங்களால் மூச்சு விட முடியாது. நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கும். என்னமோ இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வு வரும். வேற ஒன்றும் இல்லை, எண்ணூர் முழுக்க இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரிஸோட கழிவுகளின் கூடாரமாக மாறி போயிருக்குது. அப்போ அந்த நேரத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் வந்துச்சாலும் சரி, மிகப்பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, அந்த பகுதி மக்கள் படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் அவ்வளமே என்ன சொல்கிறது, ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கடலில் போய் ஆயில கலந்தது வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்தது. ஆயில் ஸ்பில் நம்ம பார்த்தோம்ல, அங்கே எல்லாமே பாதிக்கப்பட்டது யார்? சாதாரண பாட்டாளி வர்க்க மக்கள், எண்ணூர் பகுதி மக்கள் தான். அப்போ அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்பதும் அவர்களுடைய
தேவை என்பதும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சூழலுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நான் அதை அப்படியே படிக்கிறேன், அப்படியே தமிழ்லையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாலின் மாமா, a plea from our hearts, reads one of the many messages written on heart-shaped cards by children from Ennur, Thiruvattriyur and other parts of the city, expressing their concern about TANGEDCO's proposed expansion of the Ennur thermal power station. எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேமராவில் தெரியும் தெரியல, நான் காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து ஹார்ட் ஷேப்டு லெட்டரில் இதய வடிவிலான ஒரு காதலை தெரிவிக்கக்கூடிய வகையில் பேசுவாங்க இல்லையா, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பேசுவாங்க இல்லையா, அந்த ஷேப்பில் ஸ்டாலின் மாமா எ ப்ளீ ஃப்ரம் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, locals and environmental groups have raised concern on health and environmental risks of the project, for which a public hearing has been scheduled for December 20. ஏற்கனவே 20ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பப்ளிக் ஹியரிங்க்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய சூழலியல் ஆர்வலர்கள், லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரோக்கியம் சார்ந்தும் அந்த சூழலியல் சார்ந்தும் இருக்கக்கூடிய பேராபத்துகளை, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணிங்கன்னா பேராபத்துகள் விளையுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. The children's message to the chief minister was simple. என்ன சொல்றாங்க? Think with your heart. முதலமைச்சரே, உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் யோசியுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் யோசியுங்கள். Nearly 70 of them expressed their concerns with messages like, Stalin uncle, think with your heart, stop ETPS, Ennur thermal power station, stop அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. They highlighted the dangers of industrial pollution which could affect their overall well-being. இந்த தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படக்கூடிய பேராபத்துகளை, அழிவுகளை, சூழலியல் கேடுகளை அவங்க வரிசைப்படுத்துறாங்க. The letters included pleas such as, இந்த லெட்டர் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, no more cancer Stalin தாத்தா, no power plant near our homes, stop polluting Ennur, scrap ETPS. குழந்தைகளுடைய குமுறல் பாருங்க. ஸ்டாலின் தாத்தா அவர்களே, இதற்கு மேலும் எங்களுக்கு புற்றுநோயை கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகள் சொல்றாங்க. Concerns primarily stem from the fly ash deposited in the Kosasthalayar backwaters and Ennur Creek where fishing communities live. முக்கியமா இந்த சாம்பல் ஃப்ளை ஆஷ் இருக்கு இல்லையா, இது முக்கியமாக போய் அந்த கொசஸ்தலையாருடைய பேக்வாட்டர்ஸ் மேலே படியுதுங்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீன் உயிரினங்கள், எவ்வளவோ மீன்கள் அவங்க வந்து கிடைக்கும். இப்போது ஒரு மீன் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னா வாட்டர் மேலே வந்து எதுவும் படிமங்கள் இருக்கக்கூடாது, மூடி இருக்கக்கூடாது, இல்லைனா மீனால் சுவாசிக்கவே முடியாது. அப்போது அது காற்று போய் வெளிச்சம் போய் வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ இது ஒரு பிரைமரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது. எண்ணூரில் வெளியேறக்கூடிய இந்த சாம்பல் கழிவுகளே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மேலும் ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி, ஓகேங்களா, ஒரு ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. செட்டப் பை த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவானது 2022ஆம் ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. செட் in the 2022 that the environment around the Ennur power plant was in a dire state requiring immediate remedial action. நினச்சி பாருங்க, டயர் ஸ்டேட்டுங்கிறான், பயங்கரமான மோசமான கேடான ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. எது? தெர்மல் பவர் பிளான்ட்டே. ரெக்வயரிங் இம்மீடியட் ரெமிடியல் ஆக்ஷன், உடனடியாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். The committee headed by retired IAS officer Santashila Nair highlighted significant health risk with cancer and non-cancer risk for residents being much higher. அப்பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு புற்றுநோய், உடல்நல கோளாறுகள், புற்றுநோய் அல்லாத வியாதிகள் அனைத்தும் வருவதற்கு மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் நிரம்ப இருக்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ் தெர்மல் பிளான்ட் அப்படின்னு சாந்தசீலா நாயர் அவங்க தான் வந்து அந்த கமிட்டியினுடைய ஹெட், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் அப்படின்னு. அதே போல் பாருங்கள், in addition to the fugitive emissions from the fly ash pipeline, the committee found that the stormwater runoff from the fly ash pond area also plays a major role in discharging fly ash into the backwaters. அந்த சாம்பல் வந்து பறந்து வந்து அந்த நீர்நிலைகள் மேலே படிவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த கமிட்டி. கேன்சர் அண்ட் நான் கேன்சர் ரிஸ்க் டியூ டு கேட்மியம், லெட் அண்ட் காப்பர் இஸ் மச் ஹையர் ஃபார் சில்ட்ரன் தேன் ஃபார் அடல்ட்ஸ். இது எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை பாருங்க.
இந்த கேன்சரும் நான் கேன்சர் ரிஸ்க்கும் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் அல்லாத வியாதிகள் எதனாலலாம் வருது? காட்மியம், லெட்டு, காப்பரு போன்றவற்றால் வரக்கூடிய இந்த வியாதிகள் அடல்ட்டை தாக்குவதை விட, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தாக்குறதை விட சில்ட்ரனை தாக்குது, குழந்தைகளை குறிவைக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த சூழ்நிலையும் விட்டு வைக்கல, எதிர்கால சந்ததியினரும் நீங்கள் உயிரோடு விட்டு வைக்கல அப்படிங்கிறதான் இந்த செய்தியினுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த சில்ட்ரன்ஸுக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டாலேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக அதே மண்ணில் குழி தோண்டி புதைக்க உதவுமே தவிர நிச்சயமாக எந்த விதமான வளர்ச்சிக்கும் உதவாது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம். The risk calculation is without factoring in exposure through consumption of contaminated food including fish, prawns and crab, the report said. இதுவும் ரொம்ப ஒரு ஹைலி ரிஸ்க் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த புற்றுநோய் அல்லாத வியாதிகள் சொன்னேன் இல்லையா, எதை வச்சு எதை தவிர்த்துட்டுன்னு பார்த்துங்க. பொதுவாகவே இந்த ரிஸ்க் இருக்குது, நான் இன்னும் இதெல்லாம் சேர்க்கலை. எதை சேர்க்கலை? கன்சம்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட் இன்க்ளூடிங் ஃபிஷ், ப்ரான்ஸ், கிராப். முக்கியமாக கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய உணவு வகைகளான மீன்கள், இறால்கள், நண்டுகள், இதிலெல்லாம் இதனுடைய சப்ஸ்டன்ஸ் போய் கலந்துருக்கும் இல்லையா, இதனுடைய கழிவுகள் போய் கலந்துருக்கும், அது உண்டிருக்கும், அதை எடுத்து மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை கால்குலேட் பண்ணாமலேயே இவ்வளோ மிக மோசமான விளைவுகள் இருக்குன்றாங்க. அப்போ அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவுங்க? அந்த வாழ்நாள் எவ்வளவு? அந்த வாழ்நாளுக்குள்ளேயே சூழலையும் கெடுத்து, அவர்களையும் கெடுத்து, இயற்கை உயிரினங்களையும் கெடுத்து, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கெடுத்து சின்னாபின்னப்படுத்தி இந்த ஸ்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க. ஸ்டாலின் மாமா எங்களுக்கு புற்றுநோய் வராமல் காப்பாற்றுங்க, ஸ்டாலின் தாத்தா எங்களுக்கு புற்றுநோய் வராமல் காப்பாற்றுங்கன்னு அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, குழந்தைகள் சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க, ஃபர்தர் த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஃபார் த எக்ஸ்பான்ஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே வாங்கணும். சூழ்நிலையில் தாக்க மதிப்பீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வாங்கணும். அதை வாங்கியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சப்மிட்டட் பை டான்ஜெட்கோ சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட்டட் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஜாயிண்ட் கமிட்டி. ஜாயிண்ட் கமிட்டி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ, என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களோ, ஆமாங்க ஐயா இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குங்க ஐயா அப்படின்னு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் சொல்லுகிறது. அவங்களும் சொல்லிட்டாங்க. இட் ஷோட் தட் ஏர் பொல்யூஷன் லெவல் were tested at 9 locations in Ennur with 187 out of 216 samples exceeding PM10 limits and 74 sample exceeding PM 2.5 limits. So அப்போ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் ஏற்றுக்கிறாங்க. The children will send these letters to the chief minister and seek a meeting with him. அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை அனுப்பியிருக்கிறாங்க முதலமைச்சருக்கு. தி லெட்டர் ரைட்டிங் செஷன்ஸ் வேர் ஹெல்ட் அட் காட்டுக்குப்பம், பெரம்பூர், சிங்காரவேலர் படிப்பகம், இன் எண்ணூர், பெசன் நகர் அண்ட் காட்டூர். இவ்வளவு பகுதிகளிலையும் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதி, ஸ்டாலின் தாத்தா, ஸ்டாலின் மாமா எங்களுக்கு இந்த புற்றுநோய் வராமல் காப்பாற்றுங்க, எங்களுக்கு இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் வேண்டாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உங்கள் இதயத்திலிருந்து யோசியுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள், எதிர்கால சந்ததியினர், நம் வருங்கால தலைமுறையினர் இதயத்திலிருந்து யோசிப்பாரா முதலமைச்சர்? பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒருத்தரவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.